ஹாய் ஆல். 1 minute அப்பா கால் பண்ணுறாங்க. எஸ், என்ன ஆச்சுன்னா எங்கள் அம்மா பார்லர் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எப்பவும் போகிற பார்லர் மூடி இருக்குன்ட்டு எங்கள் அப்பா நினச்சிட்டு எங்கேயோ போயிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்லருக்கு நான் கால் பண்ணி கேட்டால் அங்கே காலான்னு யாருமே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா பின்னாடிலேருந்து ஓடி வந்தாங்களாம். ஓகே ஃபைன், அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கும் அவ்வளோவா இல்லை, நான் காலையில் ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் மறந்துட்டேன். ஒரு மாதிரி ஒரு 3 நாள் நல்லா வீட்லேயே வேலை செஞ்சதுனால இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறது அதுவே ஒரு மாதிரி இதுவாக இருந்தது. ப்ளஸ் மை லேப்டாப் ஸ்கூல் சாப்பிட்டு அதனால் வந்துட்டு அதுக்கே அது ரிப்பேருக்கு கொடுத்து அதே ஒரு 2 hours கிட்டக்க வெயிட் பண்ணி அதுவே வைன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி ஓகே அவங்க 2 பேரும் வெளில போகிறாங்க அப்படின்னாங்க. ஸோ சரி மீன்வைல் நம்ம லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்கள தான் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் சமைக்கலான்னு இருக்கேன். ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்தேன், பிரண்டை துவையல் வந்து செய்வது எப்படி அப்படின்ட்டு அது இதில் இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்துட்டு என் ரூமில் இருக்கிற கார்டன்லேயே வந்துட்டு பிரண்டை செடி வந்து வளருது, ஹோம் க்ரோன். ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி அவங்க சமைச்செலாம் வச்சுட்டாங்க, பட் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா வந்தால். ஓகே நான் அப்படியே காட்டுறேன். ஹாய், இப்போ வந்து இதுதான் வந்து என் ரூமில் இருக்கிற கார்டன் ஏரியா. இங்கே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பச்சை மிளகா செடி வந்து வச்சுருந்தேன். அது வந்துட்டு ஒரு 12 to 13 பச்சை மிளகா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து வரல, அது அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு பிரண்டை செடியா இல்லை கீரை இல்லை பிரண்டை தண்டுகள் இது வந்து இப்படி வந்து நடுவில் கற்பூரவல்லிலாம் வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி திக்காக இருக்கிறது வேண்டாம், அந்த மாதிரி முத்தின பிரண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கிறது தான் வந்துட்டு இந்த மாதிரி துவையல் செய்கிறதுக்கு வேணுமா. இப்போ நான் இதை வந்து பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எஸ், பிஃபோர் ஸ்டார்டிங் த குக்கிங் வந்து 6 மணி ஆயிடுச்சு. அதனால் விளக்கேற்றிடணும். அம்மா வீட்டில் இல்லைனாலும் விளக்கேற்றிடணும். இது வந்து எப்பவுமே நான் தான் விளக்கேற்றுவேன்லாம் இல்லை. இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி அம்மா வெளில போயிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் எனக்கு ஞாபகம் வந்தால் நான் விளக்கேற்றுவேன். ஸோ வந்து இப்போ விளக்கேற்றிக்கலாம். இன்னைக்கு பேர் ஐப்பசி 1ன்னு நினைக்கிறேன். ஐப்பசி 1 ஏதோ நல்ல நாள் ஏதோ சொன்னாங்க எங்கள் அம்மா காலையில், ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு நல்ல நாள் ப்ளஸ் வெள்ளிக்கிழமை, அதனால் கண்டிப்பாக விளக்கேற்றுவேன். ஓகே, ஹாய் ஆல். ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அந்த பிரண்டை இருக்குல்ல, அது வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கிறது, எலஸாக இருக்கிறது, இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நிறையவே கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் அந்த ஆயில், அப்புறம் அந்த பருப்பு அதெல்லாம் தான் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றலை. இப்போ வந்து கடாய் வச்சாச்சு, கடாய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நானுமே வந்து ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன், எனக்குலாம் தெரியாது, கற்றுக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கா இல்லைன்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஓகே, 3 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நம்மளுக்கே அளவு தெரியும் ஓரளவுக்கு. இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணியாச்சு, சூடாகிட்டே இருக்கு. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட போகிறோம். அது நல்லா ஃபஸ்ட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு,
1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். அது பொரியட்டும். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பொன் நிறமாக வரட்டும். நல்ல ஸ்மெல் ஆக்சுவலி வருது இப்போவே. காஷ்மீரி சில்லி கலருக்காக ஒரு 4 போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி காரம் இருக்கிற அந்த நீல் மிளகாய் ஒரு 4 போட்டுக்கிறேன். இது நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அது தீஞ்சிரும் மிளகா. ஓரளவுக்கு லைட்டாக ஆனால் போதும், லைட்டு தான், ரொம்ப இல்லை. தென் இப்போ வந்துட்டு பிரண்டை ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு கலந்துக்கலாம். நம்ம வதக்குனது எல்லாமே வந்து ஜாரில் போட்டேன். அதில் வந்து பெருங்காயம் போட்டேன், சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் கடாயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டு ஃபேன் கீழே ஆற வச்சுருங்க. ஏன்னா சூடாக மிக்சியில் அரைச்சா மிக்சி கெட்டு போயிடும். கொஞ்சம் நான் ஆற வச்சிட்டேன். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். துவையலுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டா பிரண்டை துவையல் ரெடி. இப்போ அரைச்சிக்கலாம். இந்த மிக்ஸி ஆக்சுவலி வந்து புதுசு. இந்த ஜார் எங்கள் அம்மா எடுக்கவே இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஸ்மெல் நல்லா வருது. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இப்போவுமே ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த பருப்புகள் மட்டும்தான் இப்போதைக்கு அரையிறதுக்கு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உப்பு தான் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு உப்பு பார்க்க தெரியாது, நான் கம்மியாக தான் போடுவேன். கம்மியாக இருந்தால் ஆக்சுவலி பரவாயில்ல, உப்பு நிறைய இருந்தால் தான் சாப்பிட முடியாது. கம்மியாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இந்த மூடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஆனால் அது மட்டும்தான் அரையாமல் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இன்னும் கிளம்பல வெளிலேருந்து. கிளம்பிட்டாங்க. லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்களாம். நல்ல வேலை கேட்டேன், அதுவும் டின்னரா அப்படின்ட்டு. ஏன்னா நான் டின்னர் சாதம் தான் எப்படியும் இருக்கும், அதுக்கு தான் வந்துட்டு துவையல் பண்ணலான்ட்டு அரைச்சேன். எஸ், இது போதும். இதுதான் வந்துட்டு துவையலோட கன்சிஸ்டன்சி. இது போதும். கொஞ்சம் கொரன்னு இருந்தால் நல்லா தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும் துவையல். இதை வந்து இப்போ ஒரு குட்டி பவுலில் போட்டு அங்கே வச்சிடலாம். அவங்க பார்க்குறாங்களான்னு பார்க்கலாம். நம்ம சொல்ல நான் வந்தோடனே அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு குட்டி அழகாக ஒரு பாத்திரம் கிடச்சிருக்கு, அதில் போட்டுடலாம். எஸ், பிரண்டை துவையல் வந்துட்டு ரெடி. எனக்கு வந்து லைட்டாக உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அப்பா அம்மாவுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய உப்பு சேர்த்துக்க மாட்டேன். அண்டு இதை அப்படியே எடுத்து அங்கே வச்சுருவோம். பார்க்குறாங்களான்னு பார்க்கலாம். நான் முடிஞ்சால் அதையும் கேப்சர் பண்ணுறேன். ஓகே.